நிலையில்லாத சத்துவமே இல்லாத இந்த மண்ணை உங்க கையில எடுங்கய்யா, எடுங்கய்யா, எடுங்கய்யா. தெரியும்யா, இந்த மண்ணை ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கும் போது சாதாரண நோக்கத்துக்காக எடுக்கல, பெரிய ஒரு திட்டத்துக்காக தான் எடுத்தீங்க, பெரிய ஒரு நோக்கத்துக்காக தான் எடுத்தீங்க. ஆனா என்னமோ தெரியல, இந்த மண்ணு உங்க கையில கெட்டு போயிருச்சு சாமி, உங்க கையில கெட்டு போயிருச்சு சாமி. ஆனா இந்த மண்ணை நீங்க விட்டீங்கன்னா இந்த மண்ணை யாரியா மதிப்பாங்க? நீங்க விட்டீங்கன்னா இந்த மண்ணை யாரியா கையில எடுப்பாங்க? நீங்க கையில எடுக்காட்டி இந்த மண்ணை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதனால இன்றைக்கு இந்த மண்ணை நீங்க கையில எடுங்கப்பா, சத்தமா. கேளுங்க கேளுங்க வாலிப தம்பி தங்கச்சி பிரதர், சத்தத்தை உயர்த்தி. எஸ் எஸ், ஆண்டவருடைய ஒரு பெரிய பிரசன்னம் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் மறுபடியும் உன்னை கையில எடுக்கிறாரு, கர்த்தர் மறுபடியும் வணைகிறாரு. இல்ல இல்ல, சுத்தி இருக்கிற நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. இவன் இனி தேற மாட்டான், இவ இனி தேற மாட்டா, இவ இவ்வளவுதான், இவன் இவ்வளவுதான். சின்ன வயசுல நீ ஜெபிச்ச ஜெபம் எங்க? சின்ன வயசுல உன்கிட்ட இருந்த டார்கெட் எங்க? இன்னைக்கு எல்லாமே போச்சே மகளே, இன்னைக்கு எல்லாமே போச்சே மகளே. எல்லாத்தையும் பிசாசு உறிஞ்சிட்டு இன்னைக்கு உன்னை ஒண்ணும் இல்லாதவனா நிக்க வச்சிருக்கிறான், ஒண்ணும் இல்லாதவனா நிக்க வச்சிருக்கிறான். ஆனா அப்பாவுடைய அன்பு உன்னை விடல, ஏசப்பாவுடைய அன்பு உன்னை விடல. அவர் கட்டி இழுக்கிறாரு, அவர் திரும்ப கட்டி இழுக்கிறாரு, அவர் உன்னை கரத்துல திரும்ப எடுக்கிறாரு. இல்ல இல்ல இல்ல, மறுபடியும் அவர் வணைவார், மறுபடியும் உன்னை வணைவார். நீ தாரா வாஹத்தானாரா சாக்கத்தா லபதரல லிம் தானாரா. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே என்ன மறுபடியும் கரத்துல எடுங்க, கரத்துல எடுங்க. உங்க கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறாரு, உங்க அழுகைய கர்த்தர் பார்க்கிறாரு. மறுபடியும் 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 விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கற்றது நீங்க தானே, நீங்க தானே. என் பிள்ளையை எடுத்துருங்கப்பா. உங்களை தவிர வேற யாரும் இந்த மண்ணை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. எனக்கு அப்பதான் மதிப்பு. நீங்க கையில எடுத்தாதாப்பா மதிப்பு, நீங்க மன்னிச்சுக்கிட்டாதாப்பா மதிப்பு. நீங்களே கைவிட்டா, நீங்களே வேண்டான்னு சொன்னா யாருப்பா யாருப்பா எடுப்பா, யாருப்பா எடுப்பா? அவங்க எடுக்கிற அளவுக்கு எங்கிட்ட பணம் இருக்கணுமே, அவங்க எடுக்கிற அளவுக்கு என்கிட்ட அழகு இருக்கணுமே, அவங்க எடுக்கிற அளவுக்கு என்கிட்ட அறிவு இருக்கணுமே. அவங்க எதிர்பார்க்கிற ஒண்ணு கூட எங்க இல்ல, எங்க கையில இல்ல. அதனால எங்களுக்கு தெரியும் மனுஷன் எடுக்க மாட்டான்.